ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இன்டீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோ வேல்யூ அண்ட் தென் ஹை வேல்யூ அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, கவுண்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் லோ அண்ட் ஹை இன்க்ளூசிவ். ஸோ இதை நீங்கள் பார்த்த உடனே வந்துட்டு கெஸ் பண்ணிக்கலாம், இது என்னடா ஈஸியான ப்ராப்ளம் தானே, இதை நான் வந்து ஒரு ஃபார் லூப்பை வச்சு நான் முடிச்சுட்டு போயிடுவேனே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். பட் சி, இங்கே அதுதான் பிரச்சனையே. நீங்கள் ஃபார் லூப் வச்சு இதை நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n வந்துட்டு இருக்கும். இதை விட நீங்கள் வந்துட்டு ஆப்டிமைஸாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, O ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் இந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு நம்பர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் ஆட். ஸோ இப்போ வந்துட்டு நான் 0 to n வரைக்கும் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் எனக்கு எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் n+1/2. சரி, இதை வச்சு இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லோ வேல்யூ கொடுத்துருப்பாங்களா அண்ட் தென் ஒரு ஹை வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ என்ன கவுண்ட் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் கவுண்ட் நம்ம 0 to ஹை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 0 to லோ வரைக்கும் நம்மளை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு கோடிங் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 0 to ஹை இந்த கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுக்கு பதிலாக ஹை +1 இன்டீஜர் டிவிஷன் பை 2. ஏன்னா நம்ம வந்துட்டு டெசிமல் பிளேஸஸ் இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ, ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 0 to லோ, ஸோ அதை ஒய்ன்னு வச்சு இங்கே வந்துட்டு நம்ம லோ +1ன்னு எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக லோ இன்டீஜர் டிவிஷன் பை 2. இது ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு லோவில் இருந்து ஹை வரைக்கும் இன்க்ளூடிங் லோ அண்ட் தென் இன்க்ளூடிங் ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் எனக்கு தேவை. பட் இந்த ஃபார்முலா நான் என்ன கண்டுபிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், 0 to இந்த ஹோல் வேல்யூ. இப்போ ஹைக்கு நான் ஃபார்முலா எடுத்தேன் அப்படின்னா 0 to 5 வரைக்கும் கண்டுபிடிக்கும். அதே லோக்கும் அதே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா 0ல் இருந்து 3 வரைக்குமே எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா? பட் எனக்கு 3 அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சொல்யூஷனில் இன்க்ளூட் ஆகணும், அதே எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய லோ +1 கூட டிவைடட் பை 2 இதான ஃபார்முலா, இது கூட நான் ஒரு -1 ஆட் பண்ணுறேன். ஸோ +1 -1 கேன்சல் ஆகிரும். ஸோ லோ மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த கோடிங்லேயே நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் ஹை வேல்யூ -லோ, ஸோ x - y. ஓகே, இப்போ இது வந்துட்டு டெஸ்ட் கேஸஸ் ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராப்ளமும் சப்மிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லேர்ன் ஹப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.